மூன்றாவது மொழி படிக்கணுங்கிற ஒரு நிலை வந்துவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள், தெலுங்கையோ கன்னடத்தையோ மலையாளத்தையோ தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு செய்கிற ஒரு நயவஞ்சக பேச்சு, தர்மேந்திர பிரதான் பேச்சு, நயவஞ்சக பேச்சு. 3 மொழி கொள்கை என்பதே தவறு என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கையே உரிமை கொள்கை என்பதுதான். பிரித்தானிய பீரங்கிகளுக்கு பிறந்தது தான் இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு. அவர்கள் உருவாக்கியது தான் இது, இந்த நிர்வாக கட்டமைப்பு. இதில் ஒரு தேச கொள்கை பேசுகிறது, ஒரு பண்பாடு சொல்கிறது, பாரத பண்பாடு என்பதெல்லாம் ஆரிய பண்பாடு, இந்தி பண்பாடு, வடநாட்டு பண்பாடு தான் அது இருக்குது. ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களோட பசங்கள்லாம் எந்த பள்ளியில் படிக்கிறாங்க? அவங்க மட்டும் இந்திய படிக்கலாம், ஆனால் நாங்கள் இல்லை ஏழை மக்களுடைய பசங்க அதை படிக்கக்கூடாதா? உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறத நீங்கள் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி. எந்த ஏழை இந்திய கொண்டு ஊர்வலம் விட்டுட்டுனா உத்தமர் அண்ணாமலைக்காக கேட்குறேன். கேந்திரிய வித்யாலயான்னு இருக்கு, 49 பள்ளிக்கூடம், இந்திய அரசுடைய நேரடி பள்ளிக்கூடம் அது கேந்திரிய வித்யாலயா. தமிழ்நாட்டில் 49 பள்ளிக்கூடம் இருக்குங்கிறாங்க. ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் கூட தமிழாசிரியர் கிடையாது, தமிழ் வகுப்பு நடக்கல. அண்ணாமலை கேட்க தயாரா? என்னைக்காவது கோரிக்கை வச்சிருக்கியா? அண்ணாமலையும் தமிழிசையும் கோரிக்கை வச்சிருக்கீங்களா? நீங்க இளைய பங்காளிகள் சொல்லக்கூடிய திமுக தானே சார் அதையும் செஞ்சிருக்காங்க. என்ன செய்யலமா? அர்ச்சனை எங்க இல்லையே? ஐயோ 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 இல்ல பண்றாங்கல்ல சார், நானே நேரடியாக எங்கேயாவது போய் பார்த்துருக்கீங்களா நீங்க? 3வது மொழி கட்டாயம், இதுதான் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கறது போல அப்படி ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் கொடுக்கறது போல தெலுங்கு, கன்னடம், மலையாளம் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம்ப்பா அப்படிங்கிறது ஆப்ஷன். அதில் 3வது மொழியில் என்ன வச்சுருந்தாங்கன்னா ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட் தான் அவங்களுக்கு அவாள் மொழி. அது மாதிரி அது ஃப்ராடு சூழ்ச்சியோட நான் அண்ணன்னு சொல்கிறேன். நீ முதல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ளபடி சமத்துவமாக நீ தமிழை கருதிருக்கீங்களா? யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். ஓடி வந்த ஹிந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழை உள்ள நாடு இது வல்லவே அப்படின்னு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களுடைய ஒரு கவிதையை இப்போ தற்போதைய நிலைக்கு நினைவூட்டுற வகையில தமிழகத்துல பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அது குறித்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக தமிழ் தேசிய பேர் இயக்கத்தை சார்ந்த மணியரசன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். 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 மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய மும்மொழி கொள்கை குறித்த அந்த கருத்து தான் இப்போ ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. நீங்க ஒரு தமிழ் தேசிய போராளியா இருக்கீங்க, அவருடைய கருத்து குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார்? அவருடைய கருத்து இந்தி திணிப்பு என்பதுதான் அவருடைய கருத்து. அதுக்கு சூழ்ச்சியாக நீங்கள் உங்கள் தென்னாட்டு மொழி தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எதையும் வேணாலும் நீங்கள் 3வது மொழியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி தந்திரம் அது. ஏன்னா 3வது மொழி படிக்கணுங்கிற ஒரு நிலை வந்துவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள், தெலுங்கையோ கன்னடத்தையோ மலையாளத்தையோ தேர்ந்தெடுக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு செய்கிற ஒரு நயவஞ்சக பேச்சு, தர்மேந்திர பிரதான் பேச்சு, நயவஞ்சக பேச்சு. 3 மொழி கொள்கை என்பதே தவறு என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒரு மொழி கொள்கையே உரிமை கொள்கை என்பதுதான். விருப்ப பாடமாக விருப்ப மொழியாக ஆங்கிலத்தை படிக்கலாம். எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் விருப்ப பாடமாக இங்கிலீஷை வைக்கலாம், அது வேறு விஷயம். நாட்டுக்கு ஒரு மொழி கொள்கை தான் எந்த நாட்டுக்கும் இருக்கும். இந்த 2 மொழி 3 மொழி இணைப்பு மொழி என்ற ஒரு ஃபார்முலாவே உலகத்தில் கிடையாதுமா. இப்போ கூட்டாட்சி நாடுகள்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சுவிட்சர்லாந்து ஒரு கூட்டாட்சி தான். அதுபோல் கனடா ஒரு கூட்டாட்சி, ஃப்ரெஞ்சுக்காரங்களுக்கும் இங்கிலீஷ்காரங்களுக்கும். அதில் இணைப்பு மொழின்னு ஒன்று வைக்க மாட்டாங்க. அவங்க மொழி ஆட்சி மொழி, இணைப்பு மொழியாக எது வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்திக்குவாங்க, அவ்வளோதான். அது இணைப்பு மொழி என்று இந்த மொழி தேவை, ரெண்டும் தப்பு. இந்தி இணைப்பு மொழியாக இருக்கணும்னு சொன்னதும் தப்பு, அந்த இடத்துல இங்கிலீஷ் இருக்கணும்னு சொல்கிறதும் தப்பு. அது தாய்மொழியை அழிச்சிடும், 2 அயல்மொழி தாய்மொழியை அழிச்சிடும். இதை அந்த காலத்திலேயே நாவலர் சோமசுந்தர பாரதியார் 1930களிலே இணைப்பு மொழி என்பது தவறுன்னு வாதம் பண்ணார். பேராசிரியர்
நாவலர் சௌந்தர பாரதியார் வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பது மட்டுமல்ல, கூட்டாட்சியில் வந்து ஒரு இணைப்பு மொழி என்பது எங்கேயும் உலகத்தில் கிடையாது, இங்கே தேவையில்லை, விரும்புகிற மொழியை படிக்கட்டும் என்று சொன்னாங்க. அதனால் இந்த மூன்றாவது மொழி அல்லது இணைப்பு மொழி என்று எந்த பேச்சு, மூன்றாவது மொழி அல்லது ரெண்டாவது மொழி என்பதெல்லாம் நம்ம தமிழ் தேசியம் வந்து உண்மையாக அதை ஏற்றுக்கல. நம்ம சூழ்நிலையில் ரெண்டாவது மொழி விருப்பமாக வந்து ஆங்கிலம் படிக்கலாம் என்பதுதான். 1948 முதல் கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதற்கு பின்பு பார்த்தீங்கன்னா 2020 இரண்டாம் கல்விக் கொள்கையை கொண்டு வராங்க. இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் முரணாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? இல்லை, இந்த 2020 வந்திருக்கிற கல்விக் கொள்கை என்பது வந்து ரெண்டு விஷயங்கள். அவங்க மொழி அடிப்படையில் சமஸ்கிருதம் இந்தி ரெண்டையும் திணிக்கிறது. இந்திய திணிக்கிறது, அடுத்தது சமஸ்கிருதத்தை திணிக்கிறது, ரெண்டும் தான் அவங்க பண்ணுறாங்க. அதுபோல் அவங்க பண்பாடு போக்குவரத்துங்கிறதெல்லாம் அந்த வடநாட்டு ஆரிய பண்பாட்டை தான் நேரடியாக ஆரிய பண்பாடுன்னு இல்லாமல் இந்திய பண்பாடு என்று அவங்க சொல்கிறதெல்லாம் வந்து ஆரிய பண்பாடு, இந்தி பண்பாடு, இதுதான் அவங்க சொல்கிறாங்க. அவங்க ஆளுகிறார்கள், அவர்களுக்கு அடிமையாக நம்ம இருக்கிறோம். எனவே ஆளுகின்றவர்கள் அவர்களுடைய பண்பாட்டையும் அவர்களுடைய மொழியும் திணிக்கிறார்கள். அதை புரிந்து கொண்டு மொழி கொள்கை மட்டுமல்ல, இனக்கொள்கையும் சேர்த்து பேசினா தான் வந்து தீர்வு வருமே தவிர, அவன் இனக்கொள்கையை பேசுகிறான். இனக்கொள்கை என்று பேசாமலே நாங்கள் பெரும்பான்மை இந்திக்காரங்க இருக்கோம், போக்குவரத்து அப்படின்ட்டு கான்ஸ்டியூஷனில் இருக்காதுன்னு சொல்லி அவன் இனக்கொள்கையை தான் பேசுகிறாங்க. நம்ம வந்து இனக்கொள்கையை பேசாமல் வெறும் மொழி கொள்கையை மட்டும் பேசினா அது சரியாக இருக்காது. அப்புறம் நம்ம தமிழர், இந்தியாவில் பல இனங்கள் இருக்குது. இந்தியா என்பது ஒரு தேசம் அல்ல. ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டமும் இந்தியாவை ஒரு தேசம்னு சொல்ல. இந்தியா தட் இஸ் பாரத் ஷல் பி ஏ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், அரசுகளின் ஒன்றியம் என்று தான் சொல்கிறது தவிர அரசமைப்பு சட்டம் இதை ஒரு தேசம்னு சொல்லலை. இது ஒரு தேசம் அல்ல. பிரித்தானிய பீரங்கிகளுக்கு பிறந்தது தான் இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பு, நிர்வாக கட்டமைப்பு. அவர்கள் உருவாக்கியது தான் இது, இந்த நிர்வாக கட்டமைப்பு. இதில் வந்து ஒரு தேச கொள்கை பேசுகிறது, ஒரு பண்பாடு சொல்கிறது, பாரத பண்பாடு என்பதெல்லாம் ஆரிய பண்பாடு, இந்தி பண்பாடு, வடநாட்டு பண்பாடு தான் அது இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம தமிழர்கள் மட்டுமல்ல, வங்காளியாக இருக்கட்டும், மராத்தியாக இருக்கட்டும், குஜராத்தி விட்டு கொடுக்குறாங்க ஆரிய பண்பாட்டுக்கு. அது குஜராத்தி, அவங்க தனி பண்பாடு, தனி மொழி இருக்குது, தனி தேசம்தான் அதெல்லாம். அதுபோல் இங்கே தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரம், கர்நாடகம்னு இருக்குது. இதெல்லாம் வந்து பிரிட்டன் உருவாக்கிய ஒரு செயற்கை கட்டமைப்பு. இது இருக்கட்டும், வசதியாக இருக்கணும்னு சொன்னாக்க எல்லாருக்கும் சமத்துவம் கொடுங்க, அவ்வளோதான். இது இருக்கணும் இல்லைன்னா இருக்கலாம், தப்பு இல்லை. எல்லோரும் சமத்துவமாக இருக்கணும். ஒரு இனம் ஆதிக்கம் செலுத்துறது, ஒரு மொழி ஆதிக்கம் செலுத்துறது என்பது இன்றைக்கி இருக்கிறது. அதை நீக்க வேண்டும். அதுக்கான ஒரு இன ஆதிக்கம், ஒரு மொழிக்கானது தான் அந்த கல்விக் கொள்கை என்பது அவர்கள் வச்சிருக்கிறது. இந்திய அரசமைப்பு சட்டத்திலையும் அதற்கான இடமெல்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. தமிழகத்தில் இப்போ இருக்கக்கூடிய பல அரசியல் கட்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்தி திணிப்பு மட்டும்தான் தமிழுடைய வளத்தையும் பலத்தையும் அழிக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சுருக்காங்க. உண்மையில் இந்தி திணிப்பு மட்டும்தான் தமிழ் மொழியோடைய பலமும் வளமும் குறையறதுக்கான காரணமாக இருக்கா? வேறு என்ன காரணங்கள் இருக்குது? இல்லை, இந்தி மொழி, ஆங்கிலம் ரெண்டும் இருக்குது. இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் சிறப்பு தன்மை என்னென்னா, தனியாக நோய் ஒன்று இருக்குன்னாக்க ஆங்கில திணிப்பு என்பது இருக்குது. இந்த ஆங்கில திணிப்புன்றது மக்கள் விரும்பி ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல. ஏன்னா அப்படிலாம் இல்லை, அதை கொண்டாந்து திணிச்சு விட்டது வந்து திராவிட அரசியல் தான். ஈவேரா வந்து 67, 68 வந்து நீங்கள் தமிழ் சனியனை விட்டுட்டு இங்கிலீஷை படிங்கன்னாரு. அதெல்லாமே அவங்க வழி வந்த கலைஞர் அவர்கள் தான் வந்து டால்மியாபுரம் போராட்டத்தில் இந்தி திணிப்பை எதிர்த்து இந்தி திணிப்பை ஒன்று எதுக்கலாமா அவர்? இப்போ அடுத்தது வந்து டால்மியாபுரம்னு வடநாட்டுக்காரங்க பேர் வச்சுருக்கீங்க. அது தமிழ்நாட்டில் வந்து அப்போ அவங்க திராவிட நாடு தனிநாடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, சும்மா போலியாக கேட்டுக்கிட்டு இருந்த காலம் அது. தனிநாடு கேட்டு இருந்தது. அதனால் வடநாட்டுக்காரனுடைய பேரில் ஏன் நகரங்க இருக்கணும்? அது கள்ளக்குடி. ஒரு வித இந்தி எதிர்ப்பு தானே சார்? அதான் இந்தி எதிர்ப்புன்னு இல்லை, இந்திய எதிர்ப்பு. அது இந்திய எதிர்ப்பும். அது அப்போ அவங்க திராவிட நாடு கேட்டாங்க, இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு நாங்கள் தனிநாடாக போகணும்னு கேட்டாங்க. அது இந்திய எதிர்ப்புக்குள்ளே வடக்கம் மெயினாக இருக்கிறது. இது இந்திய எதிர்ப்பு. வடநாட்டுக்காரனுடைய வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு நாங்கள் அன்றைக்கி அண்ணாதுரை, கருணாநிதி எல்லாமே அன்றைக்கி சொன்னது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அந்த இடத்துல அங்கேருந்து வந்து முதலாளி வச்சுக்கிட்டு இங்கே அவன் பேரை வச்சுக்கிட்டு இருக்கான். கள்ளக்குடி தான் அதனுடைய அசல் பேர். ஒரு கிராமம் கள்ளக்குடி. அந்த கள்ளக்குடியில் வந்து இவங்க தொழிற்சாலை வச்சுக்கிட்டு இவன் டால்மியாபுரம்னு மாற்றிட்டான். அது கள்ளக்குடின்னு மீண்டும் மாற்றுங்கிறதான் அந்த போராட்டம். அதுதான் சார். பெரியார் தான் வந்து தமிழ் மொழிக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்ற ஒரு கருத்து இருந்தாலும், பெரியார் வழி வந்த திராவிடர்கள் தான் வந்து தமிழில் சில முக்கிய விஷயங்களை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா செம்மொழி ஒரு அங்கீகாரம் கொடுத்ததே வந்து திராவிட கட்சிகள் தானே சார்?
ஸோ அதை எப்படி நம்ம திராவிட கட்சிகள் அங்கீகாரம்லாம் செம்மொழி என்பது போன நூற்றாண்டிலிருந்து அறிஞர்களால் வலியுறுத்தப்பட்டு வந்தது. செம்மொழியாக அது இருக்கிறது. ஆய்வுகள் எல்லாம் மெய்ப்பித்து வருகிறது. செம்மொழியாக இருக்குது. அந்த தகுதியை அவங்க கொடுக்கறதுனால அது தென்மொழியாக வருதில்லை, இருக்கிறதுனால ஒரு ஸ்டெப்பு எல்லாரும் எடுத்தாங்க. எல்லாரும் எடுக்கும்போது அதை அவங்க சொல்லி வலியுறுத்தி ஒரு பீரியடில் அதை வாங்கினார். வாங்கி அந்த செம்மொழியை அமைப்பு செயல்படாமல் முடங்கி கிடக்கு. அவன் வந்து இப்போ அதை யார் கட்டுக்கிறார்? ஸ்டாலின் கண்டுக்கிட்டாரா? கருணாநிதி கண்டுக்கிட்டாரா? இந்த ஐஐடியில் உள்ள ஒரு அதிகாரி அதுக்கு போடுறது, பொறுப்பாளராக ஒரு தலைமை அதிகாரியாக போடுறது, ஐஐடியில் தமிழே தெரியாத ஆளை போடுறது. அடுத்தது என்னென்னா, அந்த குழு, அதுக்கு ஒரு பரிந்துரை குழு இருக்குது. அந்த குழுவுக்கு முதலமைச்சர் தலைவராக இருக்கணும்னு நிபந்தனையை கருணாநிதி கேட்டு வாங்கினார். ஒரு கூட்டம் கூட ஒரு நடத்தல கருணாநிதி இருக்க வரைக்கும். அடுத்து ஜெயலலிதா வந்துச்சு, 2011 வந்தது. அந்த அம்மா செம்மொழிக்கு பொறுப்பாக நம்ம ஐயா ராமசாமி இருந்தார், இன்சார்ஜாக இருந்தார். அவர் தான் தலைமை பொறுப்பாக இருந்தார். ராமசாமி அரியலூர்காரரு. அவர் போய் முதல்வரை பார்க்க போனால் அந்த அம்மா சந்திக்கிறதே இல்லை. எதுக்காக முதலமைச்சர் தலைவர் இருக்கணும்? நீங்கள் வல்லுநர்கள், மொழி அறிவியல் அறிஞர் தானே, எல்லாம் படாடு வைப்போம், விளம்பரம் தன் கைக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு அது சேவலாம் முடங்கி கிடக்கு. செம்மொழி சீரழிஞ்சு கிடக்கு. இப்போ அதை பற்றி ஸ்டாலின் எதுவும் பேசுகிறாரா? அதை செப்பரேட்டதுக்கு எதுவும் பண்ணுறாரா? அதுக்கு அதுக்கு அட்வைசரி கமிட்டி இருக்குது, அந்த கூட்டத்தில் போடுறாரு. அவர் முதலமைச்சர் தான் தலைவர். அதுக்கு போகிறாரா? எனக்கு போயிருக்காரா? படாசு பண்ணிட்டு அந்த அது வந்து நடிக்கிறது, தமிழுக்கு பக்கம் இருக்கிறது போல் நடிக்கிறது. தமிழ்கிட்ட ஓட்டு வாங்க வேண்டியிருக்குல்ல, தமிழச்சிக்கிட்ட ஓட்டு வாங்க வேண்டியிருக்குல்ல, அதுக்காக நடிக்கிறது. மற்றபடி அதெல்லாம் முடமாக்கி இருக்கிறதுல மகிழ்ச்சி அவங்களுக்கு. முடமாக்கி விட்டார், கருணாநிதி முடமாக்கினார். அதை பற்றி நம்ம பேருக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அதுக்கு பிரச்சனையே கிடையாது. அவரை அதை சந்திக்கவே மறுத்தது ஜெயலலிதா. அந்த பொறுப்பு அதிகாரி வந்து அவர் கல்வியாளர் தான். அவர் ராமசாமி இருக்கார், உடம்பு சரியில்லாமல் இருக்கார், வழிமொழி பெற்றார். சந்திக்க கூட மறுத்தது அந்தம்மா. அந்த மாதிரி ஒன்றும் முடமாகி கிடக்காது. செம்மொழி அமைப்பு என்பது செயல்படாமல் கிடக்க. அதில் வேலை செய்கிறவங்களுக்கு உரிய சம்பளம் கிடையாது, நிரந்தரம் பண்ணுறதில்ல. அவங்க ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்குமா அது? இப்போ தற்போதைய நிலை பார்த்தீங்கன்னா, தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய அந்த கருத்தை எதிர்த்து மாற்று கருத்து கொண்ட முரணான எதிர்கட்சிகள் கூட நாங்கள் சேர்ந்து வந்து ஒரே மாநாட்டில் ஒன்று திரண்டு இந்த ஒரு கருத்துக்கு எதிராக போராட்டம் நடத்த போறோம், மீண்டும் ஒரு மொழி போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கருத்து சொல்றாங்கம்மா. இல்ல ஊடகங்கள்ல பேசுறாங்க, பொதுவான விவாதங்கள்ல ஊடகங்கள்ல நிறைய கருத்து இந்த மாதிரி வருது. ஸோ அந்த மாதிரி மொழிப்போர் வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் தான் இருக்குங்களா சார்? மொழிப்போர் வெடிக்கிறது இது திமுக அதிமுக வெளியில் மக்கள் மாணவர்கள் போராடினாங்கன்னா அது வரும். அவங்க நடத்துகிற போராட்டமாக, அவங்க கூட்டணி நடத்துகிற போராட்டமாக இருந்தால் அதை அப்படியே அமைக்கிடுவாங்க. அதை வந்து நடத்துறது போல நடத்தி அடுத்தவரை விடாமல் அதை கழுத்தை பிடிச்சி வச்சு கீழே போட்டுறது, அதுதான் அந்த செட். அது ஸ்டாலினுடைய கண்ணசைவைக்கு ஏற்ப செயல்படுறது தான் கூட்டணி கட்சிகள். அதுக்கு மேலே செயல்படாது. அதை விட பாரத மாதா கட்சிகள், காங்கிரஸ் ஏதான் கட்சி இது, இந்தி திணிச்சது. 400 பேர் நம்மளை சுட்டு கொண்டது 65ல் காங்கிரஸ் ஆட்சி தான். இந்தி திணிப்பு அன்றைக்கு அதை இன்றைக்கி வந்து சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு இந்திய ஆட்சி மொழியாக இணைப்பு மொழியாகவோ அஃபீஷியல் லாங்குவேஜாகவோ இந்தியாவுக்கு வேண்டியதில்லை, எல்லா மொழி இணைப்பு மொழி தான் ராகுல் காந்தி சொல்லுங்களேன் பார்ப்போம். இந்த இந்தி திணிப்பு இவர் தர்மேந்திர பிரதான் இப்படி சொல்கிறது தப்பு. இன்னொரு கூட்டறிக்கை ஸ்டாலினும் நம்ம ஒரு ராகுல் காந்தி விட சொல்லுங்களேன் பார்ப்போம். ராகுல் காந்தியும் ஸ்டாலினும் மு.க. ஸ்டாலினும் இப்போ தர்மேந்திர பிரதான் 3 மொழியை வந்து வலியுறுத்தல் குறைந்தபட்சம் வேற ஒன்றும் இல்லை, அது தவறு என்று ஒரு கூட்டறிக்கை விட சொல்லுங்களேன் பார்ப்போம். சும்மா இங்கே உள்ள செல்வ பெருந்தகை பேச சொல்லுவாங்க காங்கிரஸ் தலைவரை, இது பேச நடிக்கிறது. காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் இந்தி திணிப்பில் வேறுபாடே கிடையாது. படுகொலை செய்த கட்சி காங்கிரஸ் தமிழர்களை. அதனால் வந்து இந்த திமுக அது மாதிரி பண்ணாது. நமக்கு வந்து என்னன்னாக்க, இதுக்கு மூலம் என்ன, கல்வி என்பது மாநில அதிகாரத்தில் இருக்கணும். அந்த மாநில அதிகாரத்தில் இருக்க வேண்டிய கல்வியை காங்கிரஸ் தலைவி இந்திரா காந்தி சர்வாதிகாரியான பொழுது எமர்ஜென்சியை பிரகடனம் பண்ணி 1975 சர்வாதிகாரியாக, காங்கிரஸ் சர்வாதிகாரியாக, நாட்டு சர்வாதிகாரியாக அந்த இந்திரா காந்தி மாறின போது, ராகுல் காந்தி பாட்டி மாறின போது, மாநில அதிகார பட்டியலில் இருந்த கல்வியை ஒரு மாறுவேட பட்டியலுக்கு மாற்றி செந்தம்மா. மாறுவேட பட்டியலுங்கிறது என்னென்னா, அதுக்கு இங்கிலீஷில் வந்து ஒரு நல்ல பேர் வச்சுருக்காங்க, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு பேர். அதுக்கு அதிகாரங்களில் வந்து மாநில பட்டியல், ஒன்றிய பட்டியல், மாறுவேட பட்டியல். மாறுவேட பட்டியலுக்கு பேர் கன்கரண்ட் லிஸ்ட்டு, அது பொதுப்பட்டியல். அந்த பொதுப்பட்டியலில் இருந்து இருக்கிற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒரு மாநில சட்டசபை சட்டம் இயற்றுவது என்றால் அதுக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டால் தான் அது செல்லும். ஆளுநர் கையெழுத்து போட்டால் செல்லாது.
பத்தாது என்று நிபந்தனையை போட்டு வச்சது இந்திரா காந்தி. வெள்ளைக்காரன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 கொண்டு வந்தான் 1935. அப்பொழுது இருந்து கல்வி வந்து மாநில அரசுகிட்ட கொடுத்தா வெள்ளைக்காரன் 35ல் கொடுத்து 37ல் அதன்படி தேர்தல் நடந்துச்சு. அதில் காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிட்டுச்சு தேர்தலில். அதுக்கு முன்னாடி கலந்துக்கல அந்த தேர்தலில் எல்லாம். அப்போ ராஜாஜி முதலமைச்சர் ஆனார் 37ல். அவர் இந்தியை திணிச்சார். இந்தி என்பது மத்திய அரசு அந்த வெள்ளைக்கார அரசுடைய கொள்கை கிடையாது, சட்டத்திட்டம் கிடையாது. இவங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தது மாநில அரசுக்கு. அது இந்திய திணிச்சாங்க. அதை எதிர்த்து தான் போராட்டம் நடந்துச்சு. நடராஜன் தாளமுத்து சிறையில் இறந்தாங்க. பெரிய போராட்டம் 38 மொழி போராட்டம். ஈவேரால அதில் சேர்ந்து போராடினார். அது மாதிரி நடந்துச்சு. அது மாதிரி அப்போது இருந்து சரி, நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் புதுசாக விடுதலை இந்த இந்தியாவுக்கு 1950 ஜனவரி 26 வந்ததில்லை. அந்த சட்டத்திலேயும் சரி கல்வி என்பது மாநில அதிகார பட்டியலில் தான் இருந்தது. அதை கொண்டு போய் மாறுவேடப்பட்டியல இந்த ஒன்றிய அரசினுடைய அதிகாரத்தின் கீழ் உள்ள பொதுப்பட்டியலில் மாற்றியது இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சி. 1976 நெருக்கடி நிலை பிரகடனம் இருக்கும் பொழுது, யாருக்கும் பேச்சுரிமை எழுத்துரிமை போராட்ட உரிமை இல்லாத பொழுது திருத்தம் அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு மாற்றுச்சு. அதன் பிறகு ஜனதா கட்சி ஆட்சி வந்து பலதை நீக்கினாங்க. இதை அவன் நீக்கலை. டெல்லிக்காரன் மொரார்ஜிக்கு இதில் உடன்பாடு இருக்குல்ல, இதை நீக்கலை, அப்படியே வச்சுட்டாங்க. இப்பொழுது கல்வியை மீண்டும் வெள்ளைக்காரங்காலத்திலேருந்து 76 வரைக்கும் இருந்தது போல மாநில அதிகார பட்டியல் கொண்டு வா, கல்வியில் நீ மொழிக் கொள்கை வகுக்க முடியாது என்று கொண்டுகிட்டு வா, ஒன்றிய பட்டியலுக்கு கொண்டு போனதான் மாநில பட்டியலுக்கு கொண்டு வா என்று ஸ்டாலின் கேட்கணும். இந்த தர்மேந்திர பிரதான எதிர்த்து சொல்கிறாங்கள, கான்ஸ்டியூஷனை எதிர்த்து போராடணும். கான்ஸ்டியூஷனை எதிர்த்து அவரை திருத்தம் கேட்கணும். அதுக்கு உரிமை இருக்குது. திருத்தம் செய்யறதுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் இடம் கொடுக்குது. அதை பயன்படுத்தி கல்வியை மீண்டும் பொதுப்பட்டியலுக்குலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வா என்று கேட்க வேண்டும். அதுபோல் யூஜிசின்னு ஒன்று வச்சுருக்காங்க, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன், பல்கலைக்கழக மானிய குழு. அவன் என்ன மானியம் தர்றது? தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் வசூல் பண்ணுறீங்க, அதில் வந்து ஒரு கிள்ளிக்கு போடுறீங்க, இது போடுறீங்க, அது அவர் தர்றாராம். அவன் இஷ்டத்துக்கு விதிமுறை போடுவானா. வந்து பல்கலைக்கழகங்களுடைய தமிழ்நாடு பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமிக்கிறதுனா அவன் அதிகாரம்தான், அவன் போடுற ஆள் தான் என்று எல்லாம் பண்ணுறாங்க. யூஜிசியை கலைக்கணும், கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். அடுத்தது இந்தியாவின் ஆட்சி மொழி என்று கான்ஸ்டியூஷனில் 343 இருக்குது. 343 1 2 பிரிவு, ஒரு 344 இருக்குது ஆர்டிக்கிள். அதை திருத்து, இந்தியாவின் ஆட்சி மொழியாக வேண்டாம், இந்தியாவுக்கு வந்து எல்லா மொழியும் ஆட்சி மொழி தான், மற்ற கூட்டரசு நாடுகளில் எப்படி இருக்கோ அதுபோல் இந்தியாவும் கொண்டு வாங்க என்று இந்த கருத்துக்களை வச்சு இதை வச்சு மக்களை திரட்டணுங்க. சும்மா தர்மேந்திர பிரதான் என்னங்க அது இது வந்து அது தடி, அது பெரிய தடி மோகன், அது ஒரு நரேந்திர மோடி என்பது பெரிய தடி இந்திக்காரன் கையில். அடுத்தது சின்ன தடி என்பது அந்த தர்மேந்திர பிரதான். இவங்கெல்லாம் என்ன, நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வருது, யார் பண்ணுவாங்க? திமுக கூட்டணியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இந்தி நிற்கிறவாரா? உள்துறை அமைச்சர் கையில் வந்து இந்தி பரப்புரை பிரச்சாரம் எவ்வளோ நடந்ததுன்னு பார்க்கறதுக்கு ஒரு கமிட்டி இருக்குது. 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு குழு இருக்குது. கான்ஸ்டியூஷன் படியே போடுறாங்க. நம்ம ஊர் சிதம்பரம் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது அவ்வளவு எவ்வளவோ பரிந்துரை பண்ணார், நடத்தி இந்தியை கொண்டு பரப்புறது திணிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பண்ணாங்க. அந்த மாதிரி அதையெல்லாம் நீக்கணும்னு சொல்லணுமா? அது சொல்லணும். இப்போ அதை தாண்டி இப்போ தமிழகத்தில் இப்போ புதுசாக வந்து தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் புதுசாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அதில் வந்து இந்த மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக பேசக்கூடியவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதத்தில் சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர்களோட பசங்கள்லாம் எந்த பள்ளியில் படிக்கிறாங்க, அவங்க மட்டும் இந்தியை படிக்கலாம், ஆனால் நாங்கள் வந்து ஏழை மக்களுடைய பசங்க வந்து அதை படிக்கக்கூடாதா, உங்களுக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கிறத நீங்க ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பி. எந்த ஏழை இந்திய கொண்டு வந்து ஊர்வலம் விட்டுருங்க? அண்ணாமலை வேணா, அண்ணாமலை தன்னுடைய பதவி வெறிக்காக தமிழ் இனத்தை தமிழ் மொழியை காட்டி கொடுக்கலாம். அண்ணாமலை தமிழிசை திமுக அமைச்சர்களோட பசங்க அவன் படிக்கிறான், அவன் நம்ம மாடலா ஏத்துக்கலாங்க. மனதார ஏத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. மனதார மட்டும் இல்லை, அவங்க வந்து இந்தி பள்ளிக்கூடம் நடத்துறது அவங்க முரண்பாடு. திமுக எப்பவுமே இரட்டை வேடம் போடும். பாஜக காங்கிரஸ் ரெண்டும் இந்தி ஏகாதிபத்திய கட்சி, ஆரிய ஏகாதிபத்தியவாத கட்சி, சமஸ்கிருத ஏகாதிபத்தியவாத கட்சி ரெண்டுமே.
தீவிரமாக பாஜக இருக்கும், கொஞ்சம் மெதுவாக இருக்கிறது போல நடிக்கும் காங்கிரஸ். ரெண்டு பேரும் கொண்டு தான் ஒரு கரு ரெட்டையர்கள். பாஜகவும் காங்கிரஸும் ஐடென்டிக்கல் ட்வின்ஸு. இங்கே அவர்களுக்கு நம்ம தெரியாதவே நம்ம ஆட்கள் இருப்பாங்க, அந்த கட்சியில் இருப்பாங்க. ஏன்னா இப்போ காந்தியும் காங்கிரஸும் விடுதலை போராட்டம் நடத்தின போது வெள்ளைக்காரனுக்கு ஆதரவாக தமிழன் இல்லையா? அப்போ இருப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கி டெல்லிக்காரனுக்கு ஆதரவாக நீ இருக்கிற அண்ணாமலை மற்றவங்க இருக்கீங்க. உங்கள் கருத்து இல்லை. திமுக காரவங்க அவங்க சுயமுரண்பாடில் தப்பு பண்ணுறாங்கன்னா தப்பு பண்ணுறாங்க. அது என்ன எங்களுக்கு மாடலா? எங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழன் தமிழச்சிக்கு அது என்ன மாடலா? திமுக மாடலா? அவன் படிக்க வச்சா நாங்கள் படிக்க வேணுமா? அடுத்தது நான் வாதத்துக்காக கேட்குறேன், அண்ணாமலை பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு என்ன தடை இருக்குது? அவங்க தான் பள்ளிக்கூடம் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் மாட்டுக்கொட்டைகளை நடத்தலாங்க. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் அண்ணாமலைக்கு யாரும் கூட உதவியாளர் இருந்தாங்கன்னா அவங்க பேரில் அண்ணாமலையுடைய எருவ மாட்டு கொட்டகையில் சிபிஎஸ்சி நடத்தலாம். உடனே அனுமதி கொடுப்பான். அதில் ஹிந்தி வச்சுக்கலாம். ஹிந்தியே லாங்குவேஜாக வச்சுக்கலாம். நீங்கள் சான்ஸ்கிரிட் வேணாலும் வச்சுக்கோங்க. அதுக்கு பெரிய வரைமுறையெல்லாம் கிடையாது. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் எங்கே வேணாலும் வியாபாரத்துக்கு அங்கங்கே தொடங்கிக்கலாம். அதுக்கு என்ன தடை இருக்குது? பல்லாயிரக்கணக்கான சிபிஎஸ்சி கூட இருக்குது. அதுவும் பாஜக ஆட்சியில் வந்து தான் நிறைய பல்லாயிரக்கணக்கான. இப்போ ஒன்று சொல்கிறேன், உத்தமர் அண்ணாமலைக்காக கேட்குறேன். கேந்திரிய வித்யாலயான்னு இருக்குது, 49 பள்ளிக்கூடம், இந்திய அரசுடைய நேரடி பள்ளிக்கூடம். அது கேந்திரிய வித்யாலயா. தமிழ்நாட்டில் 49 பள்ளிக்கூடம் இருக்குங்கிறாங்க. ஒரு பள்ளிக்கூடத்தில் கூட தமிழாசிரியர் கிடையாது. தமிழ் பாடம் வச்சுருக்கான், ஆப்ஷன் தமிழ் பாடம் ஆப்ஷன் விருப்பத்தில். ஒரு கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கூடத்தில் கூட தமிழாசிரியர் கிடையாது, தமிழ் வகுப்பு நடக்கலை அப்படின்னு கணக்கு சொல்கிறாங்க. அண்ணாமலை கேட்க தயாரா? தமிழினத்தை காட்டி கொடுக்குற கூட்டம் நீங்கள், பாஜக கூட்டம். உன்னுடைய இளைய பங்காளி தான் திராவிடக்காரன். காங்கிரஸ் பாஜகவுக்கு ஆரியனுக்கு இளைய பங்காளி காங்கிரஸ்காரன் நாங்கள் சொல்றது. நீ பிடிக்காத. அண்ணாமலை நீ இந்த பிறந்த இனத்துக்கு துரோகம் பண்றாள். கேந்திரிய வித்யாலயா கேட்க அண்ணாமலை கேட்க தயாரா? நான் கேட்குறேன், கோயிலில் தமிழில் அர்ச்சனை பண்ணுறது. நீ இப்போ ஆன்மீகம் பேசுறியா அண்ணாமலை அவர்களே? ஆன்மீகம் நம்முடைய தமிழ் மந்திரம் சொல்றதுக்கு அனுமதி வாங்கி தரியா? நீ என்னைக்காவது கோரிக்கை வச்சிருக்கியா? அண்ணாமலையும் தமிழிசையும் கோரிக்கை வச்சிருக்கீங்களா? நீங்க இளைய பங்காளிகள் சொல்லக்கூடிய திமுக தானே சார் அதையும் செஞ்சிருக்காங்க. என்ன செய்யலமா? அர்ச்சனை எங்க இல்லையே? ஐயோ 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 இல்ல பண்றாங்கல்ல சார். நானே நேரடியாக எங்கேயாவது போய் பாத்துறீங்களா நீங்க? இந்த அறநிலையத்துறை, அது அறநிலையத்துறை கோயிலும் நிறைய கோயில் இல்ல இல்ல. நீங்க போனது அறநிலையத்துறை கோயிலா? இல்ல சார், அது அறநிலைய தனியார் கோயில். தனியார் கோயில் தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க என்ன செய்யறது? முருகர் தமிழ் சங்கம் பண்ணாங்க. எங்க பண்ணாங்க? பழனியில மாநாடு போட்டாங்க. சரியா பேசுங்க. முருகர் தமிழ் மாநாடு போட்டாங்க. இங்க பாருங்க, தமிழ் மாநாடு தான் அடிக்கிறதுக்கு போடுறாங்களே. அதாவது போன வருஷம் நினைக்கிறேன் ஜனவரி மாதம் இது பழனியில குடமுழுக்கு. நாங்க தெய்வத்தமிழ் பேரைன்னு ஆன்மீக பெரியவர்களை வச்சிருக்கோம். அதனுடைய ஒருங்கிணைப்பாளர் தான். இங்க சென்னையில் போய் ஆணையர் இருந்தார், குமரகுருபரன் இருந்தார், இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர். தமிழில் அர்ச்சனை பண்ண குடமுழுக்கு நடத்துங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்பு ஏற்கனவே 2 வாங்கி வச்சுருக்கிறோம். 2020 நடந்த தஞ்சை பெருவுடையார் கோயில் பெரிய கோயில் குடமுழுக்கு நானும் மற்றவங்களாம் வழக்கு போட்டு அப்போ எடப்பாடி இருந்தார். அவங்களே ஒத்துக்கிட்டாங்க கோர்ட்டில். அவங்க வக்கீல், அரசு வக்கீல், பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதம் நடத்துகிறோம் குடமுழுக்க, ஒத்துக்கிட்டு நடத்துங்கன்னு சொல்லியாச்சு. அவங்க நடத்துக்கு நாங்கள் போராடி ஏதோ ஒன்று அறகுறையாக பண்ணாங்க, முழுசாக பண்ணலை. அது ஒரு தீர்ப்பு இருக்குங்களா? அடுத்தது கரூர் பசுபதீஸ்வரர் கோயில் குடமுழுக்குக்கு எங்களுடைய தெய்வத்தமிழ் பேரவையுடைய செயற்குழு உறுப்பினர் இருக்கக்கூடிய ஐயா மூங்கிலடியார், சித்தர் மூங்கிலடியார் ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் போட்டு கிருபாகரன் புகழேந்தி அமர்வது மதுரை அமர்வில் ஹைகோர்ட்டில் அவங்க சாட்டையால் அடிக்கணும் அடித்தாங்க. இந்த பேரில் என்ன எல்லாரும் சான்ஸ்கிரிட்டில் பத்திரிகை போட்டிங்க, அழைப்பு போட்டிருக்கீங்க, தமிழில் தான் போடணும். அடுத்தது தமிழில் அர்ச்சனை பண்ணணும். ஏற்கனவே இருக்குது தமிழில், பிரதானமாக தமிழில் பண்ணணும். கேட்டாக்க சான்ஸ்கிரிட்டில் பண்ணணும். இல்லையால் குறைந்தபட்சம் இது பாதி அது பாதியாக நடத்தணும். தமிழை புறக்கணிக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு நாங்கள் 2 தீர்ப்பு அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வர எல்லா கோயிலுக்கும் தீர்ப்பு 2 தீர்ப்புமா. தஞ்சாவூர் கோர்ட்டுக்கு தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வாங்கினது 1, மதுரை ஹைகோர்ட்டில். இப்போ கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு வாங்கினது ஒரு 2 தீர்ப்பு இருக்குது. இதை காட்டி குமரகுருபன்ட்ட கேட்டால் முடியாதுன்ட்டார். அதெல்லாம் ஆகம கோயில் என்னென்ன ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, பண்ண முடியாதுன்னு நேரே சொல்லிட்டாரு. நாங்கள் போராட்டம் வச்சோம், அங்கே போய் எல்லாம் போராட்டம் பண்ணோம். கடைசி வரையிலும் தமிழில் என்ன பண்ணுறதுன்னா எட்டி நின்றுக்கிட்டு ஓதுவார்கள் விட்டு தேவாரம் பாட சொல்கிறது. இப்போ முருகன் கோயில் இருக்கா,
அருணகிரிநாதர் திருப்புகளை பாட சொல்கிறது, முத்தி திருப்பத்தி திருநாட்டா நம்ம தமிழில் பண்ணுறாங்கன்னு ஏமாத்துறது. கருவறையில் சான்ஸ்கிரிட் மட்டும்தான், வேள்வி சாலையில் பிராமணர்களும் சமஸ்கிருதம் மட்டும்தான். எத்தனை கூடம் இருந்தாலும் சரி வேள்வி சாலையில். அதுபோல் கோபுர கலசத்தில் எத்தனை கோபுரம் இருந்தாலும் சான்ஸ்கிரிட்டும் ஐயரும் தான் என்று செயல்படுத்தி காட்டியவர்கள் பழனியில் முருகன் கோயிலில். இதே சேகர் பாபுட்டி மனு கொடுத்தோம், முடியாது, செய்யவில்லை. இவர்கள் அம்பக்கா 2021 ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டாலின் என்ன பண்ணார்னாக்க, ஆகஸ்ட் மாதம் நம்ம சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அன்னை தமிழ் அர்ச்சனைன்னு ஆரம்பித்தார். பத்திரிகையில் போக்குவரத்து எல்லாம் பெரிய விளம்பரம் பண்ணிச்சு. இல்லை, இப்பொழுதும் கோயிலில் போய் பார்த்தோம்னா அந்த போஸ்டரே ஒட்டியிருக்காங்க, தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னே போட்டு வச்சிருக்காங்க. அது கீழே என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா? படிக்கலை. இல்லை சார், அது மட்டும்தான் இருக்கு. இல்லை, தவறு. அந்த அர்ச்சகர்களுக்கு ஃபோன் நம்பர் தெரியுதா, கைபேசி எண்ணு. அவங்கள பக்தர்கள் நம்ம போகிறவங்க அந்த பக்தருக்கு ஃபோன் பண்ணி அந்த அர்ச்சகருக்கு ஃபோன் பண்ணி அவரை அழைச்சிக்கணும். 2-3 நம்பர் இருக்கும். அங்கே கருவறையில் இருக்கவன் செய்ய மாட்டான். கருணாநிதி காலத்தில், ஜெயலலிதா காலத்தில் தமிழில் அர்ச்சனை கேட்டால் கருவறையில் இருக்கிற ஐயரே செய்யணும். மு.க. ஸ்டாலின் சர்ச்சூத்திரன், அக்ரஹாரத்துக்கு நம்பகமான சூத்திரன். அதனால் இவர் என்ன பண்ணிட்டாருனாக்க, மு.க. ஸ்டாலின் அவருக்கு கைத்தடி மாதிரி இருக்கார். சேகர்பாபுவும் நீ கூப்பிட்டு வாழான்னு பக்தரை சொல்கிறாரு. கருணாநிதியோ ஜெயலலிதாவுடைய கூப்பிட்டுவான்னு சொல்லலை. தமிழில் அர்ச்சனை கேட்டால் நீ பண்ணு என்று உத்தரவு போட்டிருந்தாங்க கருவறையில் இருக்கிற ஐயருக்கு. அந்த ஐயரை டச் பண்ணாத. வெளியிலேருந்து ஐயர் தான், வெளியிலேருந்து வரும். அவர்கிட்ட சில பேர்கிட்ட வாடகைக்கு அமர்த்திக்கிறது. அவரை கூப்பிட்டுக்கலான்னு சொல்லி நம்பர் கொடுத்துருக்காங்கம்மா எல்லா இடத்துலையும். ஒரு ஆப்ஷனலாக இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆப்ஷன் இல்லை, ஏற்கனவே இருந்த வாய்ப்பையும் தடுத்துட்டார் ஸ்டாலின். கருவறையில் இருக்கிற ஐயரே தமிழ்லையும் பண்ணணும் என்று ஏற்கனவே ஜீவோ. தமிழில் நம்ம கேட்டால் பண்ணணுங்கிறது, நீயா பண்ணணும், சான்ஸ்கிரிட்டில் பண்ணுன்னு கேட்டால் தான் பண்ணணுங்கிறதா எங்கள் கருத்து, எங்கள் வாதம். இயற்கையாக தமிழில் பண்ணு, தமிழ்நாட்டு கோயிலில். சான்ஸ்கிரிட்டில் பண்ணணும்னு அவங்க பக்தர்கள் கேட்டால் அதுக்கு ஐயரை வச்சு பண்ண சொல்லிக்க, அவனை பண்ணுறது. இல்லைன்னா இயல்பாக அவன் தமிழில் தான் பண்ணணும் என்று நாங்கள் கேட்குறோம். அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்க, தமிழ் வேணும்னு கேட்டால் தமிழில் பண்ணிக்கலாம். கருணாநிதியும் ஜெயலலிதாவும் போட்ட உத்தரவு அது மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் முதல்ல என்ன பண்ணாங்களா, தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். தமிழிலும், ஏன்டா தமிழ்நாட்டில் தமிழிலும் ஆடான்னு எல்லாரும் கேட்ட பிறகு தமிழில் அர்ச்சனை செய்யப்படும்னு மாற்றினாங்க அந்த போர்டை. ஸ்டாலின் எப்படி மாற்றினார்னா, தமிழ் அர்ச்சனை செய்கிறது கீழே உள்ளவங்களுக்கு ஃபோன் பண்ணி அழைச்சிக்கன்னு மாற்றிருக்காரு. அக்ரஹாரத்துக்கு கூடுதலாக தமிழ் புறக்கணிப்புக்கு ஆதரவாக இருக்காரா ஸ்டாலின்? இல்லை தமிழுக்கு ஆதரவாக நடுவில் அவங்க அப்பா இருந்த அளவுக்காக இருக்காரா? இல்லை. 48 கோயில் சொன்னாங்க. இப்போ எந்த கோயிலையும் தமிழ் அர்ச்சனை கிடையாது. ஒரு 7-8 மாதம் கழிச்சு நாங்கள் போனோம் திருச்செந்தூருக்கு. 2021 கடைசியிலே போனோம். 2021 2022 தொடக்கத்திலே போனோம். அந்த 48 அது ஒரு கோயில். திருச்செந்தூர் கோயிலில் அது வரைக்கும் தமிழ் அர்ச்சனை தொடங்கவே இல்லை. நாங்கள் 40-50 பேர் குடும்பங்களோட போன பிறகு அப்புறம் அந்த இணைய ஆணையர்லாம் அறநிலைத்துறை இணைய ஆணையர் வந்துருந்துட்டு போக்குவரத்து பண்ணிட்டு இதை பண்ணி ஒரு கூத்தடிச்சு நடந்துச்சுன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் அது பண்ணலை. எங்கேயுமே தமிழ் அர்ச்சனை இப்போ கிடையாது. பண்ண சொல்லி தமிழ்நாடு அரசு சொல்கிறதும் கிடையாது. அந்த மாதிரி நடிப்பு அரசு இது திமுக அரசு. இப்போ மும்மொழி கொள்கை குறித்து தர்மேந்திர பிரதான் நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தாரு. இப்போ சமீபத்தில் அது சர்ச்சையானதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, 3வது மொழியா கட்டாயமா ஹிந்தி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. திராவிட மொழிகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற மொழிகளையும் நீங்கள் படிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. அந்த கருத்துக்கும் உங்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனைகள் இருக்கா சார்? அதுதான் சூழ்ச்சி வலைங்கிறேன். தர்மேந்திர சொல்கிறது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் படிக்கலாம். அப்படி எங்கேயாவது மும்மொழி கொள்கையை செயல்படுத்திருக்காங்களா அவங்க? இந்தியை தவிர 3வது மொழியில் வேறொரு மொழியா? நம்ம இடத்துல சீக்கிரமாக இந்தியை திணிக்க முடியாதுன்னு இப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்காங்க அப்படின்னு. இந்த ஆப்ஷன் என்ன ஆகும்னாக்க, இது ஐஸ் ஃப்ரூட்டு காட்டி பிள்ளைகளை ஏமாத்துறது மாதிரி. இப்போ 3வது மொழியை ஒன்று கற்றுக்கணும்னு கட்டாயம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க சட்டத்தில். இப்போ 2 மொழி கற்றுக்கணும்னு கட்டாயம் இருக்குது லாங்குவேஜ். அப்போ ஆனால் என்னன்னா 3வது மொழியாக எதை எடுப்பாங்கன்னாக்க, நீங்கள் தெலுங்கு எடுக்கலாம், கன்னடம் எடுக்கலாம், மலையாளம் எடுக்கலாம் கொடுக்கணும்னு வச்சுங்க. 3வது மொழியாக ஒரு மொழி கற்றுக்கலாம் அப்படின்னா ஹிந்தியை அவங்க ஆப்ஷனாக போடுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஹிந்தி. அந்த வலை விரிக்கிற சூது நரித்தந்திரம், தர்மேந்திர பிரதான் தந்திரம். கட்டாயப்படுத்தினா கேள்வி எழுப்புவாங்கன்னு விருப்ப மொழியாக வைக்கிறாங்க. விருப்ப மொழி போல காட்டுறது, ஆனால் கட்டாயமாகிறது. 3வது மொழி கட்டாயம். இதுதான் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கறது போல் அப்படி ஆப்ஷனே கிடையாது. ஆப்ஷன் கொடுக்கறது போல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம்ப்பா
அப்படிங்கிறது ஆப்ஷன். அதில் மூன்றாவது மொழியில் என்ன வச்சுருக்காங்கன்னா ஹிந்தி அல்லது சான்ஸ்கிரிட் தான் அவங்களுக்கு அவாள் மொழி அது மாதிரி வச்சுருக்காங்க. அது மாதிரி அது ஃப்ராடு சூழ்ச்சியோட நான் அண்ணேன்னு சொல்கிறேன். நீ முதல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உள்ளபடி சமத்துவமாக நீ வந்து தமிழை கருதுறீங்களா? இப்போ நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் அந்தந்த மாநில மொழி வழக்காடு மொழியாக திருப்பு இங்கிலீஷில் எழுதணும், வழக்காடு மொழியாக இருக்கலாம்னு சொல்லியுமா அரசமைப்பு சட்டத்தினுடைய உறுப்பு 348 உட்பிரிவு 2 சொல்லுது. அதுக்கு என்ன நிபந்தனை என்னன்னாக்க கவர்னர் அதை அப்படி பரிந்துரையை மத்திய அரசுக்கு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். 348 உட்பிரிவு 2 சொல்லுது, அப்படி அனுப்பணும். கருணாநிதி ஆட்சியில் அப்படி ஒரு இதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றி எல்லாரும் ஒருமித்து நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ யார் அந்த ஆட்சி இருக்கிறது? அவங்க கூட்டணி ஆட்சி, திராவிடத்தின் ரத்தத்தின் ரத்தம் மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. அந்த ஆட்சிக்கு தான் அவர் அனுப்பி வச்சார் 2006. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுங்களா? இது அவங்க கேபினட் கூடி இது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாது, உச்சநீதிமன்றத்துக்கு தான் அனுப்பணும். உச்சநீதிமன்றம் பரிசீலனை பண்ணி சரி சொன்னால் தான் இதை ஏற்றுக்கணும். எனவே உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்புகிறோம், எங்களுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னு அதை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்போ இது எப்படி கான்ஸ்டியூஷனில் உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பணும்னு ஒரு சொல்லு கிடையாது. 348 உட்பிரிவு 2 ஒரு சொல்லு, அதில் உட்பிரிவு வேறு எதுலேயுமே கிடையாது. சட்டசபையில் நிறைவேற்றி அனுப்புனா குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு அனுப்பணும். அதுதான் குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுவதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் தரணும், அவ்வளோதானே. மத்திய அமைச்சரவை என்ன பண்ணிட்டுருக்காங்க 1965 யார்? திமுகவின் ரத்தத்தின் ரத்தம் காங்கிரஸ் தான். அப்போ கடுமையாக காங்கிரஸ் எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு திமுக. இவங்களுடைய ரத்தத்தின் ரத்தம் தான் அங்கே 65 மொழி காங்கிரஸ் ஆட்சி என்ன பண்ணுறான்னாக்க எல்லா மாநிலமும் அவன் மாநில மொழியை உயர்நீதிமன்றத்தை கேட்டுருவான். அதனால் அதுக்கு ஒரு தடை போடணும்னு அவங்களுடைய அமைச்சரவையில் முடிவு பண்ணுறாங்க. அவங்க கேபினெட்டில் அப்படி ஒரு ஏதாச்சும் ஒரு மாநிலம் அவங்க மாநில மொழியை அவங்க மாநில உயர்நீதிமன்ற வழக்காடு மொழியாக வைக்கணும்னு கேட்டாக்க அதை உச்சநீதிமன்ற பரிசீலனைக்கு அனுப்பணும். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்களும் சரின்னு சொன்னால் தான் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு கொண்டு ஒரு நிபந்தனையை புதுசாக போட்டது. அரசமைப்பு சட்டத்தில் இல்லாத ஒரு பரிந்துரை, ஒரு நிபந்தனையை போட்டது காங்கிரஸ் ஆட்சி, திமுகவினுடைய நிரந்தர கூட்டாளி. அவங்க போட்டான் 65. அதை பயன்படுத்தி தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும் பொழுதே, காங்கிரஸ் கூட்டணியில் திமுக ஆட்சியில் இங்கே இருக்கும் பொழுதே அதை சொல்லிட்டாங்க. அது உச்சநீதிமன்றம் கேட்கணும். உச்சநீதிமன்றம் முடியாது சொல்லிடுச்சு, உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பணும் என்று இவங்க அனுப்புனாங்க. 1950 ஜனவரி 26 தான் இந்திய அரசமைப்பு சட்டம் அமுலுக்கு வருது. இப்போ நம்ம சொல்கிற 348(2) இருக்குல்ல, அது அப்போ தான் வருது. அது மாநில உயர்நீதிமன்றத்திலே இருக்கலாங்கிறது. அது 50 ஜனவரி 26. 1950 பிப்ரவரி 14 ராஜஸ்தானில் இந்தி உயர்நீதிமன்ற மொழியாக மாற்றப்படுது. அவனுக்கு ராஜஸ்தானின்னு ஒரு மொழி 2 இருக்குது. அவங்க விரும்புகிறான், காங்கிரஸ் ஆட்சி விரும்புது, உடனே நிறைவேற்றுறான். 50 ஜனவரி 26 செயலுக்கு வருது. பிப்ரவரி 14 எத்தனை நாள் கூட கொஞ்சம் நாள் கூட ராஜஸ்தானில். ஏன்னா அவ மொழி அது இல்லை, ஏகாதிபத்தியத்தின் மொழி எழுது, இந்திக்கார மொழி, இந்திக்காரன் ஆள்றான். அப்போ இதுக்கு போடல, கேபினெட்டுக்கு போய் உச்சநீதிமன்றம் போடல, ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த கேபினெட்டுக்கு போயிட்டு உச்சநீதிமன்ற அனுமதி வாங்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அதன் பிறகு உத்தரப்பிரதேசத்தில் 1969 உயர்நீதிமன்றத்தில் 2 இருக்குது, அங்கே லக்னோவிலையும் அலகாபாத்லேயும். அங்கே இந்தியை வழக்காடு மொழியாக கொண்டு வந்தார்கள். 1969 இந்தி முதல்ல ராஜஸ்தான், அடுத்தது ஊபியில், அது 1969. அடுத்து மத்திய பிரதேசத்தில் இவங்க காங்கிரஸ் போட்டது எப்போ 1965 நிபந்தனை கேபினெட்டு. மத்திய பிரதேசத்தில் 1971 கொண்டு வந்தாங்க இந்தியை. அதுபோல் பீகாரில் 1972. இதெல்லாம் இதெல்லாம் எவன் ஆட்சி இருந்துச்சு? காங்கிரஸ்காரன் ஆட்சி. டெல்லியிலையும் காங்கிரஸ், கீழே மாநிலங்களையும் அவன் ஆட்சி. அப்போ மாநில மொழிகளை கொண்டு வரலாங்கும்போது தமிழுக்கு தடை, இந்திக்கு பட்டுக்கம்பளம் விரித்து வரையறுக்கிறது. இதுதான் மத்திய அரசுக்கு காங்கிரஸ் பாஜகவுடைய கொள்கை. இதுதான் இப்போ நீங்கள் இந்த மொழியை படிச்சுங்க, அந்த மொழியை படிச்சுங்க,
படிக்கலாம்னு சொல்கிறதுலாம் ஃப்ராடு வேலை. அவங்க சொல்கிறது ஆர்டிகல் 343 வந்து ஹிந்தி தான் இந்தியாவில் ஆட்சி மொழி, அதை வளர்க்குறது எப்படி அப்படிங்கிறாங்க. தர்மேந்திர பிரதான் நேர்மையாளர் நடுநிலையாளராக இருந்தாங்க. இனிமேல் இந்திய அரசு சார்பில் ஹிந்தி வாரம் கொண்டாடக்கூடாது, சமஸ்கிருத வாரம் கொண்டாடக்கூடாது. அடுத்தது ஹிந்தி டெவலப்மெண்ட் கவுன்சில்னு 30 எம்பிக்களை வச்சிருக்கீங்கள, அதை கலைச்சிடணும். அப்போ கலைக்க வேண்டாம்னா ஒவ்வொரு மொழிக்கும் உண்டாக்கு. நீ சொன்னல தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா மாநில மொழிகளுக்கும் மத்தியில் அது மாதிரி வை, கமிட்டி வை, மத்தியில் கமிட்டி வை. அதுபோல் அவன் மொழியும் உயர்நீதிமன்ற மொழியை மாற்றுறதுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றுறதுக்கு ஏற்பாடு செய்ய. இல்லை என்றால் இந்தியும் இருக்கக்கூடாது. அப்போ இந்திக்கு என்றால் நீ அதை பயன்படுத்திக்குவ, தமிழ் என்றால் நீச பாஷை. அந்த காலத்தில் பிராமணர்கள் சொன்னால தமிழர் நீச பாஷைன்னு, அது மாதிரி தான் நீ வைத்திருக்கிறாய். பாஜக ஆட்சியும் சரி, காங்கிரஸ் ஆட்சியும் சரி. எனவே இதை மறைக்கிறதுக்காக நீ தெலுங்கு படி, கன்னடம் படின்னு சொல்றது ஃப்ராடு வேலை என்று நான் சொல்கிறேன். இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி எங்களுடைய பல கேள்விகளுக்கு விளக்கமான பதில்களை அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்கள் நல்ல நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்மா.